எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தான் பண்ண போகிறோம். இது டிஃபன் ஐட்டத்துக்கு தேவையான ஒரு கார சட்னி. இந்த கார சட்னி எள்ளு வேர்க்கடலை வச்சு செய்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு தேங்காயெலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இந்த சட்னி வந்து 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நாங்கள் இந்த சட்னி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் சேர்த்துறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கார சட்னி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துறேன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கலை பருப்பு அதே 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து 3 பூண்டு இந்த சின்னதாக ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட வந்து நம்ம வணக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். அப்புறம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறதா கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து விடணும். இப்போ வந்து இந்த எள்ளு நடக்கலை பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இந்த எள்ளு வறுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம், மீடியத்தோட கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த எள்ளு இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா உப்பி வரும். உப்பி வந்து நம்ம பொரியும் போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எள்ளு கலர் மாதிரி வந்துருச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம நடக்கலை பருப்பு வறுத்துக்கலாம். இது வறுத்த கல்ல தாங்க, இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி மிக்சியில் வரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா அரைப்படும். அதுக்கோசரம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளில் தான் நம்ம வந்து இந்த சட்னி பண்ணணுங்கிறது இல்லைங்க, கருப்பு எள்ளுலையும் செய்யலாம் வச்சுங்க. இப்போ இதையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு இருக்குது, அதை இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 3 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துக்கலாம். புளி பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஏன் சொல்லட்டுங்களா, நிறைய ரொம்ப வறுத்துட்டோம்னா வெங்காயம் வந்து இனிப்பு ஆயிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இதெல்லாம் ஆறட்டும். இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது தாளிச்சிடலாங்க. இப்போ பொருள்கள்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அதே பாத்திரத்துலேயே நம்ம தாளிச்சிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ எடுத்து நம்ம சட்னியில் இது ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பாருங்கள், வேர்க்கடலை எள்ளு போட்ட சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ரொம்ப வாசமாக ரொம்ப மணமாக இருக்கும். பாருங்கள் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் எள்ளு சேர்த்துறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.